நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தாங்க இன்னைக்கு நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கூட நடக்கிற மேட்ச்சு ஒரு சாதாரண மேட்ச் தாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்த மேட்ச் தான் ஒரு வாழ்வா சாவா மேட்சாக வந்திருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நியூசிலாந்து கூட தோத்தனால இப்போ இந்தியா கூட ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க. ஒருவேளை இந்தியா கூட பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து செமிஃபைனலுக்கு போகிறதே லிட்டரலாக ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க. அதனால பாகிஸ்தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்தியாவை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு பயங்கரமான ப்ரெஷரில் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த ப்ரெஷரை தான் பாகிஸ்தான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். இது போக செமிஃபைனல் ப்ரெஷரும் இப்போ வந்து சேர்ந்துக்குச்சு. அதனால இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஏன்னா அவங்க சொந்த மண்ணிலே நியூசிலாந்து கூட ரொம்ப மோசமாக தோத்துட்டாங்க. துபாய் பிச்லலாம் நம்ம இந்தியாவை அசைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு துபாய் பிச் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பாகிஸ்தான் வந்து வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து ஓடிஐயில் பாகிஸ்தான் கூட நம்ம தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு வந்து தெரியும். நம்மளை தோக்கடிச்சு நம்மளை கப்படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்கள வீழ்த்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் இருக்கட்டும், பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குது, பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. பிச்சு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் மாற்றம் இருக்காதுங்க. போன மேட்ச்சில் எப்படி பிச் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லேயே பிச் கண்டிஷன் வந்து இருக்கும். ஹை ஸ்கோரிங் மேட்ச் எல்லாம் வந்திருக்காது. இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோன்னா ஒரு 280 ரன்னுக்கு மேலே எப்படியாவது எடுத்துடணும். ஒருவேளை பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பங்களாதேஷை எப்படி 250 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணோமோ அதே மாதிரி பாகிஸ்தானையும் 250 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணுங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அதை சேஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா நம்ம போன மேட்ச்லேயே பார்த்தோம், டீம் ரொம்ப அழகாக செட் ஆயிடுச்சு, ரொம்ப கரெக்டாக பேலன்ஸாக தான் வந்திருக்கு. அதனால் போன தடவை என்ன டீம் இருந்துச்சோ அதே டீம் தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்க. ஏன்னா போன தடவை நம்ம பங்களாதேஷ் கூட அவ்வளோ ஈஸியாக அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிலாம் வின் பண்ணலை. போன தடவை ஃபீல்டிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணோம், கொஞ்சம் தவறுகள் நிறைய வந்து பண்ணிட்டோம். போன மேட்ச்சில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தானை வீழ்த்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.